கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது இந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது இந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் ஓடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் ஓடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையான இன்றைய காலைய திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த புனித வாரம் என்று சொன்னவுடனே நம்முடைய நினைவுகளுக்கு வருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் அவருடைய இறப்பும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் இறப்பையும் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய குற்றங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்புக்கு காரணம் என்பதை மறக்காமல் அதையும் சேர்த்து இந்த புனித வாரத்திலே தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நமது குற்றங்களில் இருந்து விடுபடும் பொழுதுதான், நமது பாவங்களில் இருந்து வெளியேறும் பொழுதுதான் இயேசு சிலுவையிலே அறையப்படாமல் இருப்பார். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றங்களின் வழியாகவும் நம்முடைய பாவங்களின் வழியாகவும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டேதான் இருப்போம். எனவே இயேசுவினுடைய பாடுகளையும் இறப்பையும் தியானிப்பதை மட்டும் நிறுத்திவிடாமல் நமது குற்றங்களில் இருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும், நமது பாவங்களில் இருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும் என்று இறைவனுடைய ஆசிரியரை பெற்று அவருடைய ஆசிரியின் வழியாக நாம் இந்த பாவத்திலும் குற்றத்திலும் இருந்து வெளிவரும்போது இறைவனுடைய இந்த பாடுகள்
இயேசுவினுடைய இந்த பாடுகள், இயேசுவினுடைய இந்த மரணம் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே இத்திருப்பலியிலே கலந்து கொள்ளும் முன்பு நாம் ஒவ்வொருவருடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்ப்போம். எல்லா குற்றங்களும் பாவங்களும் இறைவனை மனநோக செய்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த குற்றங்கள் பாவங்கள் அனைத்தும் இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த குற்றத்தில் இருந்து வெளியேறுவோம், பாவத்திலே இருந்து வெளியேறுவோம். இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்வோம். எனவே இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற எங்களை அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல்.
அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71 பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியில் இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறுகிறார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவிற்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார். கடவுள் அவரை மாற்றிப்படுத்துவார். கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றதனால் கடவுள் தம் வழியாக அவரை மாற்றிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யூடு புரூட்டஸ், இந்த வார்த்தை நம் அனைவரினுடைய காதுகளையும் எட்டியிருக்கும். பல நேரங்களிலே இதை நாம் அனுபவித்து கொண்டும் இருப்போம். யூடு புரூட்டஸ். ஜூலியஸ் சீசர் தன்னுடைய நண்பன் புரூட்டஸை பார்த்து கேட்ட கேள்வி இது, நீயுமா என்னுடைய நண்பா? நீயுமா என்னை கொல்ல நினைக்கிறாய் என்று ஜூலியஸ் சீசர் தன்னுடைய நண்பன் புரூட்டஸை பார்த்து கேட்ட கேள்வி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து இதே கேள்வியை தான் கேட்கிறார். நீயுமா எனது பிள்ளையே? நீயுமா எனது மகனே? நீயுமா எனது மகளே?
என்னை கொல்லத் துடிக்கிறாய், என்னை விட்டு விலகி செல்லத் துடிக்கிறாய், எனது ஆசிரியரை பெற மறுக்கிறாய், என்னோடு இருக்க மறுக்கிறாய், எனக்கு எதிரானவனோடு சேர்ந்து கொண்டு என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து இதே வார்த்தையை தான் கேட்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கூறி சென்ற ஒரு மிக அருமையான வார்த்தை, உன்னுடைய பகைவரையும் அன்பு செய், உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய் என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லி சென்றார். ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறோம். கடவுள் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக கடவுள் நமக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். நீ என்ன வேணாலும் செய் என்று நம் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீடம் நம்மால் தவறான வழியிலே பயன்படுத்தப்பட்டது. அதனால் தான் ஆதாமும் ஏவாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீடத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும், நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களையும் உண்ணலாமானால் இதை தவிர ஆண்டவராகிய கடவுள் நினைத்தார் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்கள் இவர்கள் இருவரும் என்று ஆண்டவராகிய கடவுள் அவர்களிடத்திலே சொல்லி சென்றார். ஆனால் அவர்கள் இருவரும் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னதற்கு எதிர்மாறாக நடந்தார்கள். எதை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அதைத்தான் உண்டார்கள். கடவுளினுடைய நம்பிக்கையிலிருந்து தவறினார்கள். நீயுமா ஆதாம், நீயுமா ஏவாள், நான் படைக்கப்பட்ட அந்த வானதூதர்களிலே பாதி பேர் இப்படித்தான் என்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள், எனக்கு எதிராக நின்றார்கள். இதோ என்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து உங்களை படைத்தேனே, என்னுடைய சாயலாக உங்களை படைத்தேனே, நீயுமா ஆதாம், நீயுமா ஏவாள் என்று ஆண்டவராகிய கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கேட்கிறார். அதே கேள்வியை தான் இன்று ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து கேட்கிறார். நீயுமா எனது மகளே, நீயுமா எனது மகனே, நீயுமா இந்த பாவத்திலே விழுந்து என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அடித்துக் கொண்டிருக்கிறாய், நீயுமா இந்த பாவத்திலே விழுந்து என்னை ஒவ்வொரு நாளும் சிலுவையை தூக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு புரியவில்லையா? உனக்கு புரியவில்லையா? என்னுடைய அன்பு உனக்கு புரியவில்லையா என்று ஆண்டவராகிய கடவுள் நம்மையும் பார்த்து கேட்கிறார். நாமும் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறோம். நம்பிக்கை துரோகம் என்று சொன்ன உடனே முதலில் நம்முடைய மனதிற்கு வருவது யார் என்று பார்த்தால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்ட யூதாஸ் காரியோத்து. ஆண்டவரோடு இருந்தவன், இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் தானும் சென்றவன், இயேசுவினுடைய போதனைகள் அனைத்தையும் கேட்டவன், இயேசு செய்த புதுமைகள் அனைத்தையும் தனது கண்ணால் பார்த்தவன். எத்தனை மக்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தார்கள், எத்தனை மக்கள் குணம் பெற்று சென்றார்கள், எத்தனை மக்கள் அவரால் கரங்களிலே உயிர் பெற்று எழுந்து நடந்தார்கள் என்று எல்லாவற்றையும் பார்த்த பின்னுமா யூதாஸ் என்னை காட்டிக் கொடுக்கிறாய்? இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருளும் ஆசீரும் ஒவ்வொரு நாளும் ஏராளம். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை மறந்துவிட்டு நாமும் ஒரு யூதாஸாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு, இவ்வுலக செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு, இவ்வுலக போக்கிற்கு ஆசைப்பட்டு எவ்வாறு யூதாஸ் காரியோத்து வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவராக இயேசுவை காட்டி கொடுத்தானோ, அதே போல இவ்வுலக செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு, இவ்வுலக சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கி இப்பொழுது நமது சமூகம், நமது சமுதாயம் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். செல்போன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை வீணடித்து விட்டு செல்போனிலே நமது நேரத்தை அனைத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நீயுமா எனது மகளே, நீயுமா எனது மகனே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு அதிகாரம் 26வது வசனம் 14 16 பார்க்கிறோம். பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து
தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். எனக்கு என்ன தருவீர்கள்? எனக்கு என்ன நிகழும்? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஏதாவது நல்ல காரியம் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதன் வழியாக நான் எதை பெறுகிறேன் என்று சுயநல மிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நேரங்களிலே மக்கள் முன்வருவது இல்லை. நான் செய்யக்கூடிய செயல் 4 பேர் பார்க்க வேண்டும், நான் செய்யக்கூடிய செயலை அனைவரும் பார்த்து பாராட்ட வேண்டும் என்று சுயநல எண்ணத்தோடு தான் பல பேர் நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இந்த யூதாசுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தை நாம் எடுத்து புரட்டி பார்க்கும்போது அதிலே பல பேர் நம்பிக்கை துரோகிகளாக இருந்திருக்கிறார்கள். பல பேர் உண்மையாகவே நண்பனாக நடித்து கொண்டு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக பார்த்தோமானால் சாமுவேல் 2வது புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 12 - 23 வரை உள்ள இறைவசனங்களை நாம் படித்து பார்த்தால் தெரியும். அகிதோப்பில் என்று அழைக்கக்கூடிய தாவீதினுடைய நண்பன், தாவீதோடு இருக்க வேண்டியவன், தாவீதுக்கு ஆலோசகராக இருந்தவன், அவருக்கு எதிராக நின்ற அவருடைய மகன் அப்சலோமுக்கு துணை போகிறான். அப்சலோம் தாவீதை கொல்ல நினைத்து, தாவீதினுடைய அரசை வீழ்த்த நினைத்து அவருக்கு எதிராக செயல்படுகிறான். அதற்கு துணையாக தாவீதினுடைய நண்பன் அகிதோப்பில் அவனுக்கு உதவி செய்கிறான். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பல பேரை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலே. திருவிவிலியத்திலே மாத்திரமல்ல, மாறாக நமது நடைமுறை வாழ்க்கையிலும் பல பேர் நமது மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுயநலம் படைத்தவர்களாக. இதோ ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கத்தான் இன்று நம்மை அழைக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். ஆண்டவரினுடைய அந்த இறுதி உணவு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, உன்னுடைய பகைவர்களையும் நேசி என்றுதான். அதைத்தான் இயேசு செய்தார். சிலுவையிலே அறையப்பட்டிருந்த பொழுது அவர்கள் அனைவரும் அவரை எள்ளி நகையாடினார்கள். இப்பொழுது நீ இறங்கி வா, உண்மையாலுமே நீ மெசியாவாக இருந்தால் இறங்கி வா என்று அவரை எள்ளி நகையாடினார்கள். ஆண்டவராக இயேசு அவர்களுக்காக ஜெபித்தார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய பகைவர்களையும் அன்பு செய்தார். தனது வாழ்க்கை முழுவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அன்பு. பிறரை நேசி, நன்மை செய், நேர்மையாக இரு, உண்மையாக இரு, மற்றவர்களை ஏமாற்றாதே, பொய்மைக்கு துணை போகாதே, தீயதை செய்யாதே என்று அனைத்து வகையான நலன்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மீண்டுமாக அந்த ஆண்டவராகிய கடவுள் படைத்த ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த அருளையும் ஆசிரையும் மீண்டும் தனது சாவினாலும் உயிர்ப்பினாலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு அந்த அருளை பெற்று தந்திருக்கிறார். ஆனால் அந்த அருளை பெற்ற பின்பும் கூட இன்று நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில் இருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்து விட்டார். ஞானஸ்நானத்தின் வழியாக நாம் அனைவரும் புதிய மனிதர்களாக இருக்கிறோம், புனித மக்களாக இருக்கிறோம், புனித வாரத்தின் மக்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த புனிதத்தை எந்த அளவுக்கு நாம் காத்து வருகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முக்கியமாக பல நேரங்களிலே நாம் விழுந்த பாவங்களிலேயே சென்று விழுந்து இறைவனை நோகடித்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த அந்த அருளை இழந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கடவுள் விட்டு சென்ற சுவடு இதோ இங்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த அருமையான தெய்வீக பலி. இதை தவிர மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை நாம் கூற முடியாது. நாம் பாவிகளாய் இருந்தாலும், நாம் அவருக்கு எதிராக செயல்பட்டாலும், அவருக்கு எதிராக குற்றங்களிலும் பாவங்களிலும் விழுந்து நாம் அவரை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருந்தாலும், இதோ தனது உடலையும் தனது இரத்தத்தையும் நமக்கு உணவாக விட்டு சென்றிருக்கிறார். எனது மகன் வாழ்வு பெற வேண்டும், எனது மகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எனது உடலை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் எல்லாம்
விண்ணகத்திற்குரியவர் ஆவர் என்று அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். நாம் துரோகிகளாக இருந்தாலும், நாம் அவருடைய நம்பிக்கை இழந்திருந்தாலும், இதோ தனது அன்பிலே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய இறைவன் அவர். அப்படிப்பட்ட இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட இறைவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். எனவே நாமும் அவரை போலவே வாழ அழைக்கப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவராக இயேசு என்று நம்மை அழைக்கிறார். உன்னுடைய பகைவரையும் நேசி என்று. உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களிலும் வேதனைகளிலும் யாரெல்லாம் காரணமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே கிறிஸ்த அவன், கிறிஸ்த அவள் என்றால் கிறிஸ்துவாக வாழ வேண்டியவர்கள், இயேசுவை போன்று வாழ வேண்டியவர்கள். வெறும் வார்த்தைக்காக, வெறும் பெயரளவில் கிறிஸ்தவனாக இருந்து விடாமல், இந்த புனித வாரத்தில் இயேசு பட்ட பாடுகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பவர்களாக நாம் அனைவரும் இருந்தால், இயேசுவனுடைய பாடுகளுக்கும் இயேசுவனுடைய இறப்பிற்கும் ஒரு காரணத்தை, அர்த்தத்தை கொடுப்பவர்களாக நாம் அனைவரும் இருந்தால், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது குற்றங்கள் பாவங்களிலிருந்து வெளிவர வேண்டும். முக்கியமாக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பாவங்கள், உடலுக்கு இச்சையான பாவங்கள், இவைகளிலிருந்து வெளியேறும் பொழுது இறைவன் நம்மை மீண்டுமாக முழுமையாக ஆசீர்வதிப்பார். இறைவனுடைய ஆசீரும் அருளும் நம் மீது மட்டுமல்ல, நமது குடும்பத்தின் மீதும் என்றும் நிலைத்திருக்கும். எனவே அந்த அருளையும் ஆசீரையும் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி இரளவுமை வேண்டுகின்றோ. அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற செய்யும் நீ, அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தையும் நல்லுணர்வை பெற செய்கின்றேன். உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தீயோருக்கும் அன்பை காட்ட, நம்மை வெறுப்போரையும் நேசிக்க, நம்மை தூற்றுவோருக்காக மன்றாட அழைக்கின்ற தேவன் இவரே. இவருடைய திருவிருந்து கலைக்கப் பெற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வரும் வாழ்வு கண்டேன், பொது பார்வை கொண்டேன். வரும் வாழ்வு கண்டேன், பொது பார்வை கொண்டேன். தந்தை நன்பில் கொள்ளுறவில் மகிழவே, பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. நம்மிடை வாழவே வந்திடும் அன்றே, நம்பிடும் வேளையில் தங்கும் அருளே. நம்பிடை வாழவே வந்திடும் அன்பே, நம்பிடும் வேளையில் தங்கும் அருளே. நன்மை பெறவே கண்ணி முழுதும் தந்ததே, அன்பின் வலிமை கொண்டு உலகம் வளரவே, ஒன்றுபடலாம் தீமை வென்று விடலாம். எங்கள் நிலையை என்று உலகம் காணலாம். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் மரட்கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன்,
தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை போன்று அனைவரையும் நேசித்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.